குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கார் பார்க்கிங் சிஸ்டத்துக்கான ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுதான் கொஸ்டின். பாருங்க, இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்றதுக்கு, ஸ்டாப் பண்றதுக்கு. என்ட்ரி சென்சாரு, எக்ஸைட் சென்சார் இருக்கு. கார் என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு சென்சாரு, எக்ஸைட் ஆகிறது சென்ஸ் பண்றதுக்கு ஒரு சென்சாரு. அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு, கிரீனு. கார் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 கவுண்டர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கார் கவுண்ட், இடம், ஸ்பேஸ் இருக்கு. இப்போ எனக்கு 5 கார் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லைட் எரியணும். இல்ல 5 காரை விட குறைவா தான் இருக்கு அப்படின்னு எனக்கு கிரீன் லைட் எரியணும். இதுதான் கான்செப்ட். இதுக்கு எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப டிவைஸ் நேம் லிஸ்ட் வந்து நான் கொடுக்குறேன். கமெண்ட் லிஸ்ட். இன்புட் வந்து பாத்தீங்கன்னா என்ன, ஸ்டார்ட், ஸ்டாப், புஷ் பட்டன் தான் எல்லாமே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி சென்சார், அப்புறம் எக்ஸைட் சென்சார். அவுட்புட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரெட்டு, கிரீன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெமரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து டிவைஸ்க்கு கமாண்ட் லிஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட்டுக்கு ஒரு நார்மலி ஓப்பன் புஷ் பட்டன் போட்டுக்கிறேன். மெமரிக்கு ஒரு அவுட்புட் காயில் எடுத்துக்கிறேன். எஸ்கேப் பண்ணிக்கலாம் நீங்க, இல்லை இந்த நீங்க செலக்ட் எஸ்கேப் இதை நீங்க கூட கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இன்புட் என்ன, x0 நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வந்து நான் ஒரு மெமரியில அதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். மெமரி அட்ரஸ் இங்க நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, மெமரியை போட்டாச்சு. இந்த மெமரியை லேட்ச் பண்ணணும்ல. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லேட்ச் பண்ணணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்டாக்ட் எடுத்துக்கங்க. எடுத்து இங்கே கொண்டு வந்து வைங்க. வச்ச உடனே பாருங்க லேட்சிங் ஆயிடுச்சு. எஸ்கேப் கொடுத்துருங்க. எதை லேட்ச் பண்ணுறோம், மெமரி 0 தான் லேட்ச் பண்ணுறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் வேணும்ல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப், அட்ரஸிங் என்ன x1 கொடுத்துருந்தோம். ஸ்டாப்னு உங்களுக்கு வந்துடுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட் தான் வேணும். நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் இருக்கு. இதை மாற்றணும்னா இதை கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே பாருங்க எல்லாமே வரும். நார்மலி க்ளோஸு, ரைசிங் எட்ஜ், ஃபாலிங் எட்ஜ் எல்லாமே இருக்கும். நீங்கள் நார்மலி க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு நெட்வொர்க் முடிச்சுது. எனக்கு இன்னொரு நெட்வொர்க் தேவை, அதனால நெட்வொர்க்கை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரியை வச்சு தான் நான் மெமரியை வந்து எல்லாத்தையுமே இன்புட்டாக நான் எடுத்துக்கிறேன். இந்த ரன்ல மெமரி 0 எடுத்துட்டு அடுத்து என்ன, என்ட்ரி சென்சார் சென்ஸ் பண்ணணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் எடுத்துக்கிறேன். நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் இல்லைன்னா எனக்கு ரைசிங் எட்ஜ் ட்ரிகர் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். x2 என்ட்ரி ஆகிறதுக்கு நம்ம ஒன்று செட் பண்ணியாச்சு. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் சப்ராக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அரித்மெட்டிக் ஆப்ரேஷனில் அடிஷன் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்தாச்சு. இது உங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சு டபுள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும். இந்த 3 டாட்டை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. இங்கே உங்களுக்கு காமிக்கும் என்ன பண்ணணும். சம் அண்டு அண்டு சம் இதை மாதிரி நீங்கள் காமிக்கும். நான் வந்து S1ங்கிற ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா D0 ஒரு ரெஜிஸ்டர் எடுத்துக்கிறேன். S2ங்கிறது ஆட் அண்டு எந்த வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வர வேல்யூல எனக்கு 1 அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். 1ன்னு வந்துச்சுன்னா 1ஓட 1 ஆட் பண்ணணும். அந்த மாதிரி இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் D0ங்கிற ரெஜிஸ்டர்லேயே நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இது கொடுத்தாச்சு.
எனக்கு இன்னொரு நெட்வொர்க் வேணும். இன்னொரு நெட்வொர்க்ல என்ன, இது வந்து எனக்கு வெளியே போகணும்ல, அதனால எக்ஸைட்க்கு ஒரு மெமரி வந்து நான் மெமரியே இன்புட்டாக எடுத்துக்கிறேன். எக்ஸைட் சென்சார் போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலிங்னா என்ன, ஃபாலிங் ட்ரிகர் எடுத்துக்கிறேன். ஃபாலிங்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் வரும்போது இந்த பல்ஸ் கிடைக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன் எடுத்துக்கிறேன். சப்ராக்ஷன் எடுத்துக்கிறேன். சேம் உள்ள போனீங்கன்னா நீங்க D0ங்கிற ஒரு வேல்யூ வருது. இதுல எனக்கு எதை செப்பரேட் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு 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 வேல்யூ செப்பரேட் பண்ணணும். அதனால நான் ஒன்று கொடுத்துக்கிறேன். இதை D0 நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ நெட்வொர்க் ஆட் பண்ணலாம். மெமரி இன்புட்டாக கால் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு அவுட்புட் வேணும். இங்கே வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டர் யூஸ் பண்ணி தான் நான் அவுட்புட்டு எடுக்க போகிறேன். ரெண்டு ஆடு சப்ராக்ட் ரெண்டு கம்பேர் பண்ணி தான் எனக்கு அவுட்புட்டு வேணும். அதனால வந்து இந்த கான்டாக்ட் டைப் கம்பேரிட்டர்னு இருக்கும். இங்கே இதில் போய்க்குங்க. ஈக்குவல் டு கிரேட்டர் நான் ஈக்குவல் டு எடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இது உங்களுக்கு என்னன்னு தெரியலனா கிளிக் பண்ணி த்ரீ டாட் கிளிக் பண்ணினா இங்கே வரும் சோர்ஸ் டிவைஸ் 1, சோர்ஸ் டிவைஸ் 2. இப்போ எனக்கு அந்த D0ல தான் நான் எல்லாத்தையுமே நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதனால அந்த D0 வேல்யூ தான் இங்கே வந்து எனக்கு கம்பேர் பண்ணணும். சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கார் கவுண்ட் எத்தனை சொன்னாங்க, 5ன்னு சொல்லிக்கிறேன். எனக்கு 5 கவுண்ட் வந்த உடனே எனக்கு ரெட் லைட் எரியணும். 5 கவுண்ட் நம்ம கொடுத்துட்டோம். அவர் அவுட்புட் நம்ம எடுத்துக்கலாம். ரெட் லைட்டுக்கு என்ன, Y0. இப்போ again மெமரி இன்புட்டாக கால் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, எனக்கு 5 கவுண்ட் விட கம்மியாக இருந்துச்சுன்னா க்ரீன் லைட் எரியணும். அதனால லெஸ் தென் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு D0 தான் நான் எல்லா வேல்யூயும் சேவ் பண்ணியிருக்கேன். இது செகண்ட் வேல்யூ வந்து நம்ம கொடுக்குற வேல்யூ கான்ஸ்டன்ட் 5ன்னு நான் கொடுத்துறேன். 5 விட குறைவாக எனக்கு இருந்தால் எனக்கு க்ரீன் லைட் எரியணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்தால் கூட டெலிட் பண்ணிடுங்க. Y1 க்ரீன் லைட் எரியணும். ஈக்குவல்ட்டாக இருந்தால் 5 கவுண்ட்டு வந்த உடனே எனக்கு ரெட் எரியணும். இல்லைன்னா 5 விட குறைவாக இருக்கணும். அதிகபட்சமான வேல்யூ 5 தான். 5 விட குறைவாக இருந்தாவே எனக்கு க்ரீன் எரியணும். இப்போ வந்து ப்ரோக்ராம் கரெக்டாக செக் பண்ணலாம், கம்பைல் பண்ணலாம். கீழே பாருங்க, கம்பைல் ஆயிருச்சு. இங்கே கூட கம்பைல் பண்ணிக்கலாம். இப்போ கம்பைல் பண்ணிட்டோம். இப்போ சிமுலேஷன் COMMGR சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி டிரைவர் ஆட் பண்ணுங்க. டிரைவரில் நேம் கொடுத்துட்டு சிமுலேட்டர் என்ன சீரியஸ் SS2 கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. இப்போ சிமுலேஷனை ஆன் பண்ணிட்டோம். ரன்னிங் அப்படின்னு இருக்கா, மினிமைஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸில் போய் PLC டைப் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கம்யூனிகேஷன் செட்டிங்ஸ் பண்ணுறோம். டிரைவர் நேமு COMMGR கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஏன்னா அந்த சாஃப்ட்வேரில் தான் நம்ம இருக்கு. நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், டவுன்லோடு கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ ப்ரோக்ராமை வந்து COMMGR சாஃப்ட்வேருக்கு
நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, ஆன்லைன் மோட் ஆன் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு பாருங்க ரெடியா இருக்கு. ஸ்டாப் மோட்ல இருக்கு. ரன் மோடு ஆன் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க ஆன் ஆகாது. ஏன்னா இங்க பாருங்க செட் எம்பிஓ ஆஃப்ல இருக்கு. இதை நீங்க எனேபிள் பண்ணணும். இப்போ பாருங்க ப்ளஸ் கொடுக்குறேன், ஆன் ஆயிடுச்சு. ஆனா உடனே என்ன, நமக்கு கவுண்ட் பாருங்க, கார் கவுண்ட் வந்து எதுவுமே இல்லை. அப்படின்னா ஜீரோ கவுண்ட். ஜீரோ கவுண்ட்னா என்ன, 5 கவுண்ட் விட குறைவா இருந்தாவே எனக்கு கிரீன் லைட் எரியணும்னு நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். 5 விட குறைவா இருக்கு, கிரீன் எரியுது. இப்போ பாருங்க, இப்போ ஒரு கார் உள்ள வருது, ப்ரெஸ் பண்றேன், ஒரு கார் வந்துருச்சு. இங்க ஒண்ணுன்னு வருது ஆட் சப்ட்ராக்ஷன்ல. எகைன் பாருங்க, இன்னொரு கார் வருது, 2ன்னு வந்துருச்சு. இன்னொரு கார் வருது, 3 கார் வந்துருச்சு, 4 கார் வந்துருச்சு, 5வது கார் வந்துருச்சு. 5 கார் வந்த உடனே பாருங்க உங்களுக்கு கிரீன் ஆஃப் ஆயிடுச்சு, ரெட் ஆன் ஆயிடுச்சு. 5 கார் வந்துருச்சு. 6வது கார் எனக்கு அங்க ஸ்பேஸ் இல்லை. இப்போ பாருங்க எகைன் கார் வருது, கவுண்டிங் ஆகும். ஆனா வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை. இது கவுண்டிங் வராதுக்கிறதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா கீழே ஒரு மெமரி ஆட் பண்ணி நீங்க அந்த மெமரி வந்து என்சிஐ இங்க போட்டுறணும். இப்போ வந்து பாருங்க கார் வந்து வெளியே போகுது. பாருங்க கவுண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுதா, பாருங்க 4ன்னு வந்த உடனே பாருங்க கிரீன் ஆயிடுச்சு. இப்போ எகைன் பாருங்க 5 வந்த உடனே ரெட் ஆயிடுச்சு. இப்போ 4 ப்ளஸ் மைனஸ் தான் நான் கொடுக்குறேன் கீபோர்டில், 3 கிரீன் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சுங்களா. இதுதான் வந்து ப்ரோக்ராமிங்.